பிரைஸ் த லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நேரத்திலேயும் தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானிக்கலாம். சங்கீதம் 50வது அதிகாரம் 15வது வசனம். ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் மகனே, என் மகளே, உனக்கு இருக்கிற எந்த ஆபத்து இருந்தாலும், எந்த கடன் பிரச்சனைகள் இருந்தாலும், மலை போல பிரச்சனைகளை பனி போல அவர் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை எந்த ஒரு கண்ணீர் இருந்தாலும், துக்கம் இருந்தாலும், சமாதானம் இல்லாமல் இருந்தாலும், எல்லா நேரத்திலையும் தேவனை நோக்கி நீங்கள் பார்க்கும்போது தேவனும் கண்ணீரை எல்லாம் துடைப்பார். அவர் உங்களுக்கு உதவி செய்வார். வேதத்தில் கூட இந்த ஆபத்து காலத்தில் இருந்த ஒரு மனுஷனை நம்ம பார்க்கலாம். யோனா அந்த மீன் வயிற்றில் 3 நாள் அந்த மீன் வயிற்றில் அவன் அந்த ஆபத்தில் இருந்து ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணினான். ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு அந்த ஆபத்திலிருந்து அவனை விடுதலையாக்கினார். மீன் வயிற்றிலிருந்து அவன் வெளியில் வந்து தேவன் நாமத்தை அவன் நினைவே பட்டணத்துக்கு போய் அந்த ஜனங்களுடைய பாவத்தை, நியாய தீர்ப்பை குறித்து அந்த நேரத்தில் பாருங்கள், ஆபத்து காலத்தில் தேவனை விடுவித்தபடியால் அந்த ஆபத்து காலத்திலே தேவன் விடுவித்தார் என்று தேவன் நாமத்தை அந்த இடத்துல அந்த நினைவை பட்டணத்தில் போய் தேவனை அந்த யோனா மகிமைப்படுத்துகிறான். அந்த இடத்துல கூட தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். அப்படியாக நம்மளும் தேவன் நம்மளை ஆபத்தில் இருந்து விடுவிக்கும் போது நம்மளும் அந்த நேரத்தில் நம்ம தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். அப்படியாக இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற, இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்மளும் ஆபத்து காலத்தில் நம்மளை விடுவித்த தேவனை நம்ம மகிமைப்படுத்த வேண்டும். இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற, வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனை, சகோதரி, நீங்களும் அப்படியாக செய்ய வேண்டும். ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.